வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். வளமை போன்று தாயத்தில் இடம்பெறக்கூடிய பல்வேறு சமூக அரசியல் பிரச்சனைகளை பார்த்து வருகின்றோம். இன்றைக்கும் இது தொடர்பில் ஒரு சமூக பிரச்சனைகளை ஆராய இருக்கின்றோம். எங்களோடு இது தொடர்பில் உரையாடுவதற்காக இணைந்து கொள்கிறார் உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான இருந்தாலும் தேசம் நெட் தளத்துக்கு புதியவராக டேனியல் வசந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். சாம் மாஸ்டர் என்று அறியப்பட்டவர். வணக்கம். அவரும் ஒரு காணொலி தளத்தை நடத்தி வருகின்றவர். அந்த வகையில அவர்கிட்ட யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு குறுக்குவெட்டு முகத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சமூக பிரச்சனைகளுடைய ஒரு குறுக்குவெட்டு முகத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் சாம். வணக்கம். வணக்கம். உங்களோட யூடியூப் தளத்தை நான் அடிக்கடி பார்க்கிறேன். நான் வந்த உடனே பார்த்துருவேன். நீங்கள் அந்த பொது விஷயங்கள்ல செய்யறது எனக்கு கொஞ்சம் அது இன்ட்ரெஸ்ட். நான் செய்யறதுலயும் கலையெடுத்தல் என்ற கிடிங்கில இப்படியான விஷயங்களை செய்யறேன். அப்ப கிட்டத்தட்ட 2 பேர் செய்யறதும் ஒரே விஷயம். நாங்கள் 2 பேரும் மீட் பண்றது அப்படி கலைக்கிறது நல்ல விஷயம். உண்மையிலேயே ஒரு கலையெடுத்தல் தான் இது தமிழ் சமூகத்துக்கு மிக முக்கியமான இருக்குது. இன்றைக்கு கலைகள்லாம் மிக பெருவாரியாக வளர்ந்து போய் நிக்குது. பயிர்களை மூடி மறைக்கிற அளவுக்கு கலைகள் வளர்ந்து இருக்குது. அப்ப அந்த வகையில இப்ப அண்மையில வீச்சு பெற்ற 2 சம்பவங்கள். ஒன்று அந்த போதகருடைய கையாளுகை, அந்த பெண் பிள்ளைகளை அவர் எப்படி கையாண்டார் என்றது. அதுக்கு பிறகு இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒண்ணு இந்த போதைப் பொருள், அடுத்தது தற்கொலை, இதுகள பின்னணி பற்றி யாழ்ப்பாண சமூகம் என்றல்ல, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் சமூகம் ஒரு பாரிய நெருக்கடி ஒன்றை, சமூக சீரழிவு ஒன்றை எதிர்நோக்கி இருக்கிறதாக தெரியுது. இது புலம்பெயர்ந்த இடங்கள்லையும் இதுகள் காணப்பட்டாலும் அதுகின்ற தாக்கமா அல்லது யுத்தம் முடிவடைந்த பிறகு நிகழக்கூடிய ஒரு சூழலுடைய பரிமாணமாண்டு எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி பாக்குறீங்க? நீங்கள் தாயகத்திலேயே இருக்கின்ற நீங்கள் இது சம்பந்தமாக ஆழமான பார்வையுடையவர், எப்படி உங்களுக்கு தெரியுது? இது என்னை பொறுத்தவரை நான் அந்த யுத்தத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அந்த யுத்தத்தினுடைய பின் விளைவுகளினுடைய ஒரு விஷயமாக. அது என்ன விஷயம் என்னுடைய இருக்க பார்வையின்படி, இந்த யுத்தம் நடக்கிற காலகட்டத்தில் முதலொரு காலகட்டம் இப்போ நார்மலாக நாங்கள் 1995ஆம் ஆண்டுக்கு முன் 1995 2009 வரை, 2009 இன்று வரை என்ன அப்படி பிரிக்கிறேன்டா, 1995க்கு முதல் இந்த விடுதலை புலிகள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் யாழ்ப்பாணம் இருந்தது. 95க்கு முதல் 95ஆம் ஆண்டு கடைசி பகுதியிலிருந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு யாழ்ப்பாணம் வந்தது. அதுக்கு பிறகு பிரபாகரன் கொல்லப்பட்டதுன்றதுக்கு பின்னர் முழுமையாக இன்னொரு சிச்சுவேஷன். அப்ப புலிகளின் கண்ட்ரோலுக்குள்ள காலத்துல இருக்கே 95க்கு முதல் இருக்கும் போது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஒரு வகையில் அந்த டைம்லேயும் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் அந்த ஆயுத முனையில இப்ப மரண தண்டனைகள், ஒரு சின்ன பிரச்சனைக்கு மரண தண்டனை, மற்றது இப்படியான அந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் நடந்தால் அவர்களுக்குள்ளேயே சில சம்பவங்கள் நடந்திருக்கு, அது வேற பிரச்சனை. ஆனா வெளியிலே ஒன்று நடக்குமா இருந்தால் அதை பப்ளிக்காக அவை கொண்டு ரோட்ல வச்சு சுடுறது அல்லது அந்த விஷயங்கள் செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்படி இருக்கேக்கு மற்றது கடைசியில 95ஆம் ஆண்டு அந்த கடைசி காலகட்டத்துல அப்படி இல்லை என்றாலும் இந்த போர் உச்சகட்டத்துல நடந்து கொண்டிருந்த யாழ்ப்பாணத்தை இராணுவம் பிடிக்கிற இதுல அப்ப இப்படியான விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு அந்த தொடர்பாடல்களும் மிக குறைவு. இப்ப எங்களுக்கு இப்படியான சமூக ஊடகங்கள் ஒன்றும் இல்லை. அப்ப அவர்களுக்கு சாதாரண ஆட்களுக்கு தனியா அந்த குடிவகை என்றதான் வேற போதவஸ்தா இருந்தது. அந்த சாராயம் மற்றையும் உள்ளூர் சாராயம் காட்சியை சீலடிச்சு வித்தவர்கள், அது கிட்டத்தட்ட கசிப்பண்ணு தான் சொல்லப்படுறது. ஆனால் அதுகள் இருக்க அந்த பயத்தில அவர்கள் விசாரணை என்று இல்லை தானே, சரியோ பிள்ளையோ கண்டு சுற்றுவார்கள். அந்த பயத்தில அது கொஞ்சம் வெளிப்படையாக இல்லை. ஆனா கிராம மட்டங்கள்ல உள்ளுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தது உண்மை. ஆனா அது வெளியில வராது, சமூக ஊடகங்கள் இல்லை. அப்ப அந்த ஒரு காலம் அதுக்கு பிறகு முழுக்க இராணுவத்திர காலகட்டத்துக்குள்ள வந்த உடனே இராணுவம் இந்த நோமல் இராணுவம் நான் சொல்றது அரசாங்கம் நோமலாகவே இந்த ஃப்ரீடத்தை கொடுக்கும் தானே. அதாவது ஒரு நாட்டிலே இருக்க சட்ட திட்டங்களுக்கு அமைக்கும் சுதந்திரம் வழங்கப்படும். சுதந்திரம் வழங்கப்படும் அப்புறம் நீதிமன்ற நடவடிக்கை கூட தானே இதுகளுக்கு எல்லாம் தீர்வு வரும். நீதிமன்ற நடவடிக்கை அந்த உடனே சுட்டு சாக்கொள்றது அப்படி இப்படி ஒண்ணும் இல்லை. அந்த இதுகளுக்கு இப்படியான தண்டைகள் இல்லை என்றதும்
புலிகளோட கண்ட்ரோலுக்கு அடக்குமுறைக்குள்ள இருந்தாக்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச உடனேயும் அவர்கள் அந்த இளம் சமுதாயங்கள் கொஞ்சம் இப்படியான திசையில பார்கள் எல்லாம் திறக்கப்பட்டது அதுகள் இதுகள் உடனே அவர்கள் அந்த மது போதைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த டைம்ல. அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் ஊடுருவி இருந்தது, ரெண்டும் கலந்து இருந்தது. கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தாலும் எங்கேயாவது கொஞ்சம் பிரச்சனைகளா இருந்தா அவர்கள் சுடுவார்கள். சொல்றதுதான் சரி என்று சொல்லி அந்த பயத்திலே அது நடக்காம குறைவா இருந்தது நான் சொல்லவார். பிறகு 95ஆம் ஆண்டு 2009 விடுதலை புலிகள் முற்றாக அளிக்கப்பட்ட பின் அது அந்த எல்டிடி என்ற ஒரு விஷயமே இங்க இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு விரைக்க மற்றது அந்த வயசு பொடிகள் எல்லாம் வளர்ந்து விரைக்க அவர்களுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு டிவிஎல் மற்றது இந்தியன் சினிமாக்கள் மற்றது ஹீரோவை என்ன பொறுத்தவரை முதல் வில்லனா ஒரு ஹீரோ முதல் வில்லனா கடைசி கட்டத்துல திருந்துவேன். அவங்களுக்கு முக்கியம் விஜய் நடிக்கிறார், அவர் செய்யறதெல்லாம் சரி என்ற ஒரு ஃபீலிங்கள் விரைக்கையும் மற்றது போத வஸ்து கொஞ்சம் கூட இங்க வந்ததை நாங்கள் உணர்ந்த நாங்கள் கேரளா கஞ்சா நினைக்கிறேன் அந்த கடலுக்குள்ளால இங்க வந்தோடனே அதை கொஞ்சம் கொஞ்சமா அது இஷ்யூ பண்ணப்பட்டது. அது இப்ப சில சொல்றாரு ராணுவ மக்களை வச்சு இது வேண்டாம், அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதுல லாபம் இருக்கிறதால இந்த பள்ளிக்கூடங்களை கிட்ட வச்சு சும்மா கொடுத்து பிறகு அதை பழக்க வச்சு அதுகள் வந்ததால அந்த மூர்க்கத்தனம் இளம் சமுதாயத்துக்கு இடையில கொஞ்சம் கூட வந்துட்டு வந்ததால இப்ப காசு இல்லை என்றால் காசு போத வருஷத்துக்கு திராட்டி அம்மாவை அடிக்கிறது, வீட்டை உடைக்கிறது, அம்மாவை குத்துறது, இந்த விளையாட்டுகள் எல்லாம் தாராளமா நடக்க வழிக்கிட்டு. ஏனென்றால் அது சட்ட பின்னணி அரெஸ்ட் பண்ணப்பட்டாலும் இந்த பழைய சட்டங்கள் என்றபடியால் கொஞ்சம் தண்டனை தான். இப்ப இவ்வளவு காசோட முதலாம் வெளியில போகலாம், லோயஸும் எடுத்து விடுவாரு. மற்றது பேரண்ட்ஸ் என்னண்டா இவ்வளவு பொடியல் இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க போருக்கு இருந்தங்க பிள்ளைகள் சுதந்திரமாக என்று அவர்களும் அதை துறந்து விட்டார்கள். துறந்து விட்டோன்னு மாணவர் மத்தியில இது கூட பரவினது. இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப எனக்கு அந்த போத வஸ்து கொஞ்சம் பழக்கம் குறைஞ்சிருக்கு. அது பரவி அவர்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாம போயிட்டாரு. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச ஸ்கூல்ல படிச்ச ஒரு புள்ளி உண்டு, அது வேற ஆர்ட்ஸ் படிச்சவ. அவரோட தம்பி ஒரு ஆள் போத வஸ்துக்கு அடிமையாகி அவர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தன்னுடைய அந்த தங்கச்சியே பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி காலை அடிச்சு முடிச்சு போட்டு அந்த செயற்பாடு நடந்தபடியா அந்த புள்ள அன்றைக்கே சூசைட் பண்ணது. ஆனா அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க தாயே பிறகு எப்படி பார்த்தாலும் இந்த மகன் தானே தங்கச்சியா செத்துட்டான் சூசைட் பண்ணி. அப்புறம் அவவே பிறகு வச்சு பிண வச்சு எடுத்தவன் என்ன பிள்ளைதானே என்று சொல்லி அப்படி கொஞ்சம் காட்டுமிரியான தரங்கள் கூடிட்டுது. என்னென்னா பேரண்ட்ஸ் நார்மலா அந்த கண்ட்ரோல் கொஞ்சம் குறைச்சு கொண்டுட்டார்கள். அவர்களும் கூட என்ன அந்த டிவிகள் இந்த ராமாக்கள் அதுகளில் தான் கூட பொம்பளை பேரண்ட்ஸ் இருக்கிறேன் ஆம்பளை நைட்டில். அவர்களும் பிள்ளைகளை எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஸ்கூல் பார்த்து கொள்ளும் அப்படி பார்த்து கொள்ளும் கொஞ்சம் திறந்து விட்டுட்டார்கள். அதுகளும் இந்த மெயின் இந்த போத வஸ்து பிரச்சனைக்கு காரணமா வந்திருக்கு. மற்ற தற்கொலைக்கு இதுல இன்னொரு பிரச்சனையை நான் பார்த்தேன். 90ல இருந்து 95 வரைக்குமான காலகட்டம் சொன்னீங்க. இல்ல இதுக்கு முதல் ஒரு காலகட்டம் இருந்தது, சமூகம் ஒரு கட்டுப்பாடை வச்சிருந்தது. சமூகத்துல நீங்கள் தேவையில்லாத பழக்கங்களை பழகிறதோ தேவையில்லாத நடத்தைகளை காட்டுறதோ ஒரு சமூகம் உங்களை மதிக்காத என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. இது இந்த இளைஞர்கள் ஆயுதங்களை கையில எடுக்கிற வரைக்கும் அந்த சமூகம் தனக்கு ஒரு கட்டுப்பாடை வச்சிருந்தது. இன்றைக்கு இளைஞர்கள் ஆயுதங்களை கையில எடுத்தாரோ, இன்றைக்கு அந்த ஆயுதங்களை வைத்து தன்னுடைய ஆசிரியர்களுக்கே பயன்படுத்த துவங்கினார்களோ, அன்றைக்கு எங்கட சமூகம் சீரழிய ஆரம்பித்தது. நான் நினைக்கிறேன் 80கள நடுப்பகுதி என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் இந்த இளைஞர்கள் ஆயுதங்களை கொண்டு வரதும், விடுப்பை தட்டி காட்டுறதும், மாஸ்டர் பேசினால் அவரை முறைச்சு பார்க்கறதும், இந்த செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆயுதம் தூக்கியவர்கள் தான் பெரியவர்கள் என்ற நிலைக்கு வந்துட்டு. அதுதான் நீங்கள் சொன்ன அந்த அன்றைக்கு அந்த சமூகம் இழந்த அந்த கட்டுப்பாடு இன்னும் அந்த சமூகத்திட்ட மீள கைமாற்றப்படையில் என்று நான் நினைக்கிறேன். இதை நான் 100% ஏற்றுக்கொள்றேன் சொன்னா, அதான் முதலோடு கட்டுக்கோப்பா இருந்தது. நாங்கள் எல்லாம் சும்மா எடுத்துக்கொண்டா 6 மணிக்கு வீட்டை வந்துடணும், 6 மணிக்கு படிக்கிற மீசல் எங்க போனாலும் இன்ன டைம் பெறுவோம் கணக்க கட்டுப்பாடுகள் ஒழுங்காக இருந்தாங்க சமுதாயத்துக்கு பயந்து. பிறகு இயக்கங்கள் வெற தொடங்கினோன்னு ஆயுதங்களை எடுத்தோடனே வீட்டுக்காரர் எங்களுக்கு பயம். ஏனென்றா இவங்க பேசினா அப்படி எல்லாம் பயம். அப்படி என்னன்னா அவை அப்பவே எங்களுக்கு எங்களோட வயசு ஒத்தாக்களுக்கு எல்லாம் ஃப்ரீடத்தை கொடுக்க வலிக்கிட்டு. ஃப்ரீடத்தை கொடுக்க வழினா அவரு சம்பா பிள்ளை மயரன் அது எக்கச்சக்கம். அப்ப ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொன்றுல போய் சேரும்.
துவக்கத்தை கொண்டு அதுல எடுக்கிற சரி கொண்டு திரிகிறதா அந்த அப்பவே அந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு பிறகு இவ நிர்வாகத்தை எல்டிடி எடுத்த உடனே தான் இவ தாங்கள் எல்லாம் திருத்துறோம் என்று காட்டுறது. அதுக்குத்தான் அந்த போர்வையில இந்த விளையாட்டை செய்ய வலிக்கிட்டது. அதாவது இயக்கங்களும் தானே உண்மையிலேயே இந்த போதைப் பொருளை அறிமுகப்படுத்தின ஆக்கலன்னா முதல்ல எங்களை விடுதலை போராட்டங்கள் எல்லா இயக்கங்களுமே புலிகள் உட்பட புலோட் உட்பட எல்லா இயக்கங்களுமே போதைப் பொருள் அவர்களுக்கு ஒரு முக்கிய வருமானமாக இருந்தது. அப்ப நீங்கள் இன்னொரு சமூகத்தை அழிச்சு உங்களோட சமூகத்துக்கு ஒரு நாள் நீங்கள் விடுதலை எடுத்து கொடுக்க மாட்டீங்க. இன்றைக்கு அது சுத்தி வந்து எங்களையே அழிக்கிற அளவுக்கு வந்து நிக்குது. அது சரி, முதல் ஆரம்பத்துல ஆயுதம் வாங்க நாங்கள் போதைப் பொருள் எல்லாம் எல்லாம் இறக்கி எல்லாம் வித்தது எல்லாம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அது திருப்பி நீங்க சொன்ன மாதிரி எங்களை வந்து திருப்பி தாக்கு அவர்கள் வந்து இப்ப செய்யும் போது அவர்கள் அதை அவைக்க அந்த டைம்ல தாங்கள் ஒரு ஹீரோக்காக காட்ட வேணும் என்ற யோசனை இருந்தது தவிர இயக்கத்துல குறிப்பா அப்பவே நாங்கள் வாட்ச் பண்ணிக்கு முதலா உமாமேஸ்வரன் ஆரண்டு எங்களுக்கு ஒருவன் தெரியாது, பிரபாகரனும் எங்களுக்கு முதல் தெரியாது. ஆனா முதலா நான் டவுனுக்கு பார்த்தது ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு குளாக் டிராவல் ரோட்ல அந்த மூலையில பிரபாகரன் படம் தான் ஒரு மரத்தில ஒரு துவக்கூட இப்படி நின்று கொண்டிருக்கிற ஒரு படம் ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டது. இவர் தான் பிரபாகரன். அப்பவே எங்களுக்கு தெரியுது இவர் வந்து ஒரு தற்புகள் விரும்பி வேற ஒரு யாருன்னு தெரியாது, மாம்சன் உருவமே எங்களுக்கு தெரியாது. அப்ப அதுல தொடங்கி நாங்க ஒரு கலர் காட்டுற விளையாட்டுல நாங்க செய்தவன் அப்படி காட்டித்தான் புற கடைசியா அப்படியே வந்து போராட்டம் எல்லாம் தொலைஞ்சு எல்லாம் நடந்தது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி போதவசு அவ என்ன செய்யுச்சுன்னா அதுதான் திருப்பி எங்களை தமிழ் சமுதாயத்துக்கு வந்து எங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. அதில் அக்செப்ட் பண்ண முடியும், அது உண்மையான விஷயம் தான். இப்ப அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இப்ப இந்த பெண்கள் மீதான இந்த பாலியல் துஷ்பிரயோகம் வந்து மிக பரவலாக நடக்கும். அதுவும் பாடசாலைகள்ல வந்து அது பெரும்பாலான பாடசாலைகள்ல தான் இது நடக்கிறதாகவும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனா பெண்கள் போய் அதை முறையிடுவே தங்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனைகளுக்காக. அதே போல பல்கலைக்கழகமும் இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துல முன்னிலை வகிச்சிருக்கு. அந்த சில ஆண்டுகளுக்கு முதல் நினைக்கிறேன் மாங்குளம் மகா வித்தியாலயத்துல கற்பித்த ஒரு கணித ஆசிரியர் அங்க உள்ள பிள்ளைகளை போதைப் பொருள் போன்றவற்றை கொடுத்து அவர்களை உறவு கொள்ள வைத்து படங்கள் எடுத்து நீதிமன்றத்தால தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகும் அதே ஆசிரியர்கிட்ட பெற்றோர் வந்து பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு அனுப்புகிறார்கள். எனக்கு இந்த முரண்நகை விளங்குது இல்லை. அவ்வளவு தூரம் நாங்கள் இந்த சமூகம் ஒரு அக்கறை என்ன சொல்றது, அது அக்கறை இல்லை என்று சொல்றதா என்னன்னு எனக்கு விளங்கு. அது என்ன நடக்குதுன்னா இப்ப இங்க வந்து இப்ப இந்த ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தங்களுடைய குறிப்பாக அந்த பேரண்ட்ஸ் வந்து கதை கேட்க தண்ட புள்ள இன்னும் பாஸ் பண்ணுது, இன்னும் டியூஷனுக்கு போகுது, இப்படி என்று சொல்ற மற்ற அழுகி சொல்றது. மற்றவை அதை விட தாங்கள் ஒரு 2-3 டியூஷனுக்கு அனுப்பணும் என்ற அந்த ஒரு போட்டி நிலைமை தான் யாழ்ப்பாணத்தை புள்ள பாஸ் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கறே இல்லை. இந்த பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துற அந்த ஆசிரியர், குறிப்பிட்ட ஆசிரியர், இந்த விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன், எனக்கு ஞாபகம் தெரியுது. அவர் எந்த அளவுக்கு அது ப்ரூவ் பண்ணப்பட்டு நீதிமன்றத்தால குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டாலும் அதுல 2 விதமான வாத பிரதிவாதம் வரும். அந்த ஆசிரியர் என்ன செய்வாருன்னா முதலே அங்க வகுப்புகளுக்கு கொண்டு வந்து விடுற பேரண்ட்ஸோட அவர் அந்த உருகி கதைப்பார். அதாவது வடிவா கதைப்பார், அப்படியே மரியா கொடுத்து. அப்ப அப்படியான சில பேர் அவர் அதை செய்திருக்க மாட்டார். அது இவங்க எல்லாம் போய் சொல்லி கொண்டே மாட்டி விட்டாங்களா அவர் அப்படி செய்ய மாட்டார், செய்திருக்க மாட்டார் என்றும் ஒரு சைட் பேரண்ட்ஸ் இருப்பினர். ஒரு 60-40 60 அவர் செய்தவர் சொல்லி அங்க விடாட்டி மிச்சம் 40 பேரும் அவர் செய்யல, அவர் அப்படியான செய்கிற ஆள் இல்லை, எங்களுக்கு அவரை தெரியும் என்று சொல்லி அனுப்புற அந்த ஒரு பண்பாடு யாழ்ப்பாணத்திலே இருக்காது. நம்ப மாட்டேன், அது என்னதான் ப்ரூவ் பண்ணப்பட்டாலும் நம்ப மாட்டேன். இப்ப குறிப்பிட்ட நான் ஒரு இன்சிடென்ட், எனக்கு தெரிஞ்ச இன்சிடென்ட் தான் சொல்றதா இருந்தா, ஒரு குறிப்பிட்ட ஸ்கூல்ல அங்க படிப்பிக்கிற ஆசிரியர் வந்து அங்க இருக்கிற பிள்ளைகளோட பாலியல் தொடர்பான இந்த கைச்சேட்டல்கள் இல்லாட்டியும் அந்த வசனங்கள் படிப்பிக்க அந்த கதையை, அந்த டபுள் மீனிங் உள்ள கதைகள் அப்படி இப்படி என்றெல்லாம் அதுகளை கதைச்சு வசியம் பண்ற இதுகள்ல இருந்து அது கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் அந்த மேனேஜ்மெண்டே சில வேளையில நடவடிக்கை எடுக்கின இல்லையேனண்டா இது நடவடிக்கை எடுத்தா தங்களோட ஸ்கூலுக்கு இது பரிசு கேடு என்று சொல்லி போட்டு அவையே பூசி மூழ்கி அதை வச்சிருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு தெரிஞ்ச யாழ் மாவட்டத்தில் ஒரு பாடசாலையில பிறகு அந்த பிள்ளைகள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் கைது செய்யப்பட்டு குற்றவாளி என்ற கைது செய்த பிறகும் அந்த பாடசாலை தனியார் பாடசாலை அதிலே அவரை படிப்பிக்க விட்டிருந்தவர்கள்.
பிறகு இந்த கதைகள் யூடியூப்கள் அதுகளில் தொடர்ந்து நானும் செய்திருந்தேன். அதை பற்றி வந்ததால தவிர்க்க முடியாம அப்புறம் அவரை நிப்பாட்டினது. அனவப்புற குற்றவாளி என்று தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதே ஸ்கூல்ல, அது எனக்கு தெரிஞ்சு, அதே ஸ்கூல்ல இன்னொரு ஆசிரியர் ஒரு ப்ரோக்ராம் நடக்கிற நேரம், அது பெரிய ஒரு ஸ்கூல், பெரிய கனெக்ட் இதுகள் எல்லாம் இருக்கிற இடம். அப்ப பின்பக்கத்துல ஒரு அந்த ஒரு ப்ரிவேக்டா பின்னுக்கு ஒரு மேத்ஸ் யூனிட்ஸ் ஒன்று இருக்கு, அங்க வர சொல்லி போட்டு அங்கெல்லாம் குழப்படி செய்யறாங்க, போய் பார்க்க இல்லையா என்று அங்க கூப்பிட்டுட்டு அங்க போய் ஒரு ரோடேக்கு அந்த பிள்ளைய மறைச்சு வச்சுக்கொண்டு தனக்கு ஒரு முத்தம் தர சொல்லி கேட்டிருக்க, கிஸ் பண்ண சொல்லி. அந்த புள்ள வெளிக்கிட்டு ஓடி வந்து, அது கொஸ்டல் இருக்கிற புள்ள, கொஸ்டல் வார்டனுக்கு சொல்லி, அந்த கொஸ்டல் வார்டன் பிரின்சிபலுக்கு சொல்லி, பிரின்சிபல் ஒரு ஆக்ஷனும் எடுக்க இல்லை. கூப்பிட்டு வச்சு, தம்பி இப்படி நடக்க இல்லை தானே, இப்படி நடந்தன்ற கம்ப்ளைண்ட் வருது, ஆனால் நடக்க இல்லை தானே, நீங்கள் என்ன குடிக்கிறீங்க, டீ குடிக்கிறீங்களா, அதான் அவட இன்குவாரி. கூப்பிட்டு வச்சு டீ குடிக்கிறீங்களா, நடக்க இல்லை தானே, இப்படித்தானே சொல்லி அப்படி நடக்க இல்லை தானே என்று கேட்டு அது ஒரு ரிப்போர்ட்டை எழுதி போட்டு டிபார்ட்மெண்ட் கடதம் அந்த விசாரிங்க உண்டு. ஆனா இப்படி பள்ளிக்கூடங்கள் தங்களுடைய மானம் காக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவையும் இப்படியான பிளவுற ஆசிரியர் சொல்லப்படுறாக்களை காப்பாற்றி கொண்டு நிற்கிறேன். அதே நேரத்துல பேரண்ட்ஸும் அவர் செய்திருக்க மாட்டார். அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, அவர்கள் பேரண்ட்ஸோட நேரடியாக அந்த நார்மல் அங்கடத்து உள்ளூர் தமிழ்ல சொல்ல போனா அந்த வளைஞ்சு கதைக்கிறேன்னு சொல்லுவாங்க சில டீச்சர்ஸ், கதைக்கிறது. அப்படி காய்ச்சோன்னே இவன் நம்ம திருப்பி வெட்டி அனுப்புறான். திருப்பி அனுப்ப அவங்க மீண்டும் அதையே செய்து கொண்டு போறாங்க. அதான் சிக்கலா இருக்குங்க யாழ்ப்பாணத்துல. இல்ல, நீங்க சொல்றது சரி. லண்டன்ல வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ தெரியா, புலிக்கல் முரளி கிருஷ்ணன் என்று சொல்லி ஒரு சாமியார், அவர் எனக்கென்ற ஒரு கோயிலை கட்டி அவர் அங்க ஒரு சில பெண்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார். ஆனால் அவர் பிரித்தானிய நீதிமன்றத்தால் அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட பிறகும் அவரை கும்பிடுறதுக்கு பிரித்தானியாவில் உள்ள ஈழத்தமிழர்கள் இன்றைக்கும் அந்த கோயிலுக்கு போயினோம். அப்படி இருக்கிற நீங்க சொல்ற மாதிரியா தான் ஒரு செக்ஷன். அதே சில வேளை நாங்கள் அந்த உண்மைகளையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற தன்மையை தான் இதுல தெரியுது. நீங்க சொல்ற அந்த விஷயம் நான் முதல் வீடியோக்களும் பார்த்தேன். சில வீடியோக்கள் எனக்கு கிடைச்சிருந்தது. அந்த அரெஸ்ட் பண்ண முதல் அவர் செய்து கொண்ட அந்த சேட்டைகள் தொடர்பான வீடியோக்களும் பார்த்தேன். வெளியில கொண்டு வந்ததும் நாங்கள் முரளி கிருஷ்ணனுடைய அப்படி இருந்தும் நீங்க சொன்ன மாதிரி அது பிறகும் அது போய் நிக்கணும். கொஞ்சம் பேர் அதை உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் அது அவர் அப்படி செய்திருக்க மாட்டார். அது நான் இப்ப ஊர்லயும் பாக்குறேன். சில பேர் அதே அந்த துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர்கிட்டயே தங்களோட பிள்ளைகளை அனுப்பின. இது இன்னும் மேலும் இந்த துஷ்பிரயோகங்கள் வளர்றதுக்கு தான் இடம் கொடுக்குது. அதுக்கு நீங்க முதல் பேட்டி ஸ்டார்ட் பண்ண முதல் என்ன கேட்டிருந்தீங்க, இப்ப கொஞ்சம் நீங்க யூடியூப்ல இந்த கலையெடுத்தல் செய்யறது கொஞ்சம் குறைவா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. குறைவுதான். இப்ப 2-3 நாளைக்கு மேல இந்த போதகர் மேட்டர் ஒரு பிரச்சனை ஒன்று போட்டு நான் மிக குறைவுதான். அது ரீசன் இருக்கு. அந்த ரீசனை என்ன ரீசன்டா, நான் முதல் ஆரம்பத்துல நிறைய நான் எல்லா பிரச்சனையும் எடுத்து இந்த பாலியல் பிரச்சனைகள், மாசமேற்ற பிரச்சனைகள், தற்கொலைகளுக்கு எதிரான பிரச்சாரங்கள் எல்லாம் நிறைய தற்கொலையை பற்றி செய்யக்கூடாது ஒரு 10 வீடியோ அப்படி கன விஷயங்கள் செய்திருக்கிறேன். அதுல நான் முதல் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். நான் ஒரு ஸ்கூல்ல பிள்ளைகளோட ஒரு மாஸ்டர் சேட்டை விட்டு அது தொடர்பாக நான் அது அந்த பிள்ளை பிறகு இந்த விஷயத்த போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு. அரெஸ்ட் பண்ணி அவரை குற்றவாளி என்று தீர்ப்பு வந்துச்சு. அதுக்கு பிறகும் அவர் என்னுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கார். அதாவது நான் யூடியூப் செய்ததால தான் இது வெளியில வந்த வேண்டும், அதாலதான் என்டையர் மான நஷ்ட வழக்கு யாழ்ப்பாண கோர்ட்ஸ்ல எனக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆனா இவர் குற்றவாளி என்று ஏற்கனவே வேறு ஒரு கோர்ட்ல தீர்ப்பு வழங்கியாச்சு. எனக்கு அது விளங்கல என்ன விஷயம். அப்ப அதுக்கு பிறகு இப்ப எனக்கும் ஒரு வீட்டுல சொல்லி நான் உங்களுக்கு தேவையில்லாத இப்படி தேவையில்லா விஷயங்களை செய்யப்போனா வழக்குகளுக்கு போக வேண்டியிருக்கு என்றதை வச்சுக்கொண்டு நான் கொஞ்சம் இப்ப கொஞ்சம் கவனம், அது வடிவாத்தான் செய்யணும். அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஆசிரியர் பேரோ அதோ ஒன்றும் போடாமல், ஸ்கூலும் போடாமல், ஆனா இன்சிடென்ட்டை வெளிக்கொண்டு உண்மை இன்சிடென்ட். அது அப்படி இருக்க அவரை அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளை கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பிள்ளை ஸ்கூல்ல இருந்து லீவ் பண்ணி போயிட்டு பிறகு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நீதிமன்றத்தால் ஒரு குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகும் அவரை ரோயரை பிடிச்சு எனக்கு வழக்கு போட்டிருக்காரு. அது நடந்து கொண்டு இருக்கு. அவர்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வருது ஒரு தவறை விட்டுட்டு அதுக்கு எதிராக வழக்கு? மற்றது நான் இன்னொன்று பார்த்தேன், இலங்கையில இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாரும் செய்யறது என்ன, ஒருவரை சந்தேகத்தின் பேர்ல கைது செய்ய அவற்ற படங்களையோ அவற்ற பேரையோ வெளிப்படுத்தாம இருக்கிறது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் நீதிமன்றம் தண்டனை கொடுத்த பிறகும் அவருடைய படங்களையோ பேரையோ மறைக்கிற கலாச்சாரம் என்னத்துக்காக? அது இப்ப யாழ்ப்பாணத்துல அது ஓங்கி இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப அந்த அவருக்கு முதல் அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேர் போடாம பேப்பர்ல நியூஸ் போட்டாங்க.
உதயன் பேப்பர்லையும் காலக்கதிர்லையும் நியூஸ் போட்டது முன்னுக்கு. அப்படி போட ஆனா பேர் போடையில ஸ்கூலும் போடையில சரி ஓகே நீங்க சொன்ன மாதிரி ப்ரூவ் பண்ணாத நிலைமையில அதை போட்டது. ஆனா பிறகு ஜட்மெண்ட் வந்தா பிறகு எந்த ஊடகமும் அதை போடையில அப்படி யாழ்ப்பாணத்துல இந்த என்னன்னா நீங்கள் நேம் அண்ட் ஷேம் சொல்லுவீங்க. ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுத்தா நீங்கள் அதை நேம் அண்ட் ஷேம் பண்றதன் மூலம் தானே மற்றாக்களை நீங்கள் இவ்வாறான செயல்ல ஈடுபடாதங்கோ என்று தடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னுடைய ஆர்குமெண்ட்டும் அதுதான். ஆனால் அவை போடியின இல்லை. அவை ஏனென்றா நான் நினைக்கிறேன் இப்ப இந்த தண்டனை வழங்கப்பட்டதனுடைய அந்த பகுதி சில விளக்கில செல்வாக்கான பகுதிகள். உதாரணத்துக்கு மதம் சார்ந்த விடயங்கள்ல இப்படி தண்டனை வழங்கிக்க கண்டிப்பாக போடியினே இல்லை. ஏனென்றா அது மதம் பாதிக்கப்படும் என்ற மாதிரி சொல்லினேன். ரெண்டாவது தங்களுக்கு எதிராக என்ன எடிட்டர்ஸோ தெரியல, நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினா பிறகு தங்களுக்கு எதிராக வழக்கு போடுவாங்க என்ற மாதிரியும் சொல்லினேன் கேட்டா. அப்ப நீதிமன்றம் தீர்ப்பளிச்சா பிறகு என்னண்டு சான்ஸ் இல்ல அப்படி போடையில. அதான் கேட்டா அதை சொல்லினேன். அதுங்களுக்கு இப்ப இருக்கிற எடிட்டர்ஸ் எல்லாம் எந்த பேப்பரா இருக்கட்டும், உதயன் பத்திரிகையோ விளம்புரியோ அல்லது ஈழநாடோ இவருமே அந்த ஜட்மெண்ட் ஒன்றுமே போடினே இல்லை. குறிப்பா நான் சொன்னேன் எனக்கு மான நஷ்ட போட்டிருக்க ஜட்மெண்ட் எப்போ வந்துச்சு. நான் மட்டும்தான் அதை யூடியூப்ல வெளிப்படுத்தினே தவிர ஒரு பேப்பர்லயும் அந்த ஜட்மெண்ட் வேறே இல்லை. அப்ப அந்த டைம் நான் கேட்டேன், நான் தெரிஞ்சாக்கிட்டு இந்த ஜட்மெண்ட் வெளியில பேப்பர்ல போடப்பட இல்லையே, அது அது போடுறது முறை இல்லை என்ற சரியான விளக்கம் ஒன்றுமே சொல்லினே இல்லை. அது எனக்கும் தான் விளங்க வெளிக்க அப்படி போட்டாதான் விழிப்புணர்வாக இப்படியான குற்றவாளிகளை வெளிக்காட்டினாத்தான் இனிமேல் கொஞ்சம் பேராவது கொஞ்சம் பயப்பட்டு அதை செய்ய விடுவாங்க. ஆனா அதை செய்யறாங்க. நான் நியூஸ் கிடைச்சா காணமெண்டு முதல் இதை போட்டுட்டு போய் சாப்பிடுறாங்களோ தெரியல. இப்ப நீங்க பாத்தீங்க என்றால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வடகட்சியை சேர்ந்த ஒரு பெண் பிள்ளையை பற்றி விபச்சாரி என்று பாராளுமன்றத்துல போய் சொல்லி இருந்தார். அவருடைய படத்தை போட்டு வீடியோ போட்டிருந்தார். அதே மாதிரி இந்த புலனாய்வு அந்த புலனாய்வு என்று சொல்லி யாழ்ப்பாணத்துல ஒரு யூடியூப் நடத்துற ஒரு பெண் ஊடகவியலாளர் அவற்றை படத்தை போட்டு அவரை பற்றி அவதூறு பரப்பி இருக்கிறார். அதே மாதிரி யாழ் பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி டான்ஸ் ஆடிட்டாண்டு அவ விபச்சாரி எல்லாம் படம் எல்லாம் போட்டு எந்த பாதிப்பையும் சமூகத்துக்கு கொடுக்காத பெண்கள் மீது இவ்வளவு பலாத்காரம் செய்கின்ற இந்த சமூகம் துஷ்பிரயோகம் செய்தவர்களை காப்பாற்றுறதுதான் எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. அது சரி நீங்க சொல்றது. ஆனா துஷ்பிரயோகம் செய்யறத அது எனக்கு தான் ஒரு கேள்விக்குறி. ஏன் செய்யறாங்களே அதை வெளிக்கொண்டாடுற வராங்களே இல்லை. சும்மாரும் முதல் நடந்த ஒரு செய்தியா போட்டுட்டு பிறகு அதை பற்றி ஜட்மெண்ட் வந்திருக்கு ஒன்று போடுறாங்க இல்ல. அது ஏனென்று விளங்கு எனக்கு அது விளங்க இல்லை. ஏனென்று உண்மையில விளங்க இல்லை. ட்ரெடிஷனல் ஊடகங்கள் பாரம்பரிய ஊடகங்களாக இருக்கட்டும், இந்த பத்திரிகைகள் வானொலிகள் தொலைக்காட்சி அதுகள் சரியில்லைன்னு தான் இன்றைக்கு ஊறிப்பட்ட சமூக வலைத்தளங்கள் யூடியூப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த சமூக வலைத்தளங்கள் யூடியூப் கூட பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பக்கம் நிக்காமல் துஷ்பிரயோகம் செய்கிறவர்கள் பக்கம் தான் நிக்கிறதாக தெரியுது. சரி, இது ஒரு நீண்ட உரையாடல். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அண்மையில அந்த இந்த போதகற்ற விடயத்துல இன்னொரு விஷயத்தை நாங்கள் கதைக்கணும் நினைக்கிறேன். இந்த போதகற்ற விஷயத்துல இங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அந்த போதகரை இந்த பெண் பிள்ளைகள் தான் தூண்டினதாக ஒரு வீடியோ பதிவு செய்து அனுப்பி இருக்கிறார். இதுக்கு என்ன வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் இன்னும் அந்த அறிவு இன்னும் வளர்ச்சி அடையாமலேயே இருக்குதா என்றுதான் யோசிக்க வைக்குது. அது எனக்கு நாங்க கேள்விப்பட்ட தகவலின் படி அது அந்த போதகர் என்று சொல்லப்படுற அந்த குறிப்பிட்ட நபர் போதகர் அவர் அவர்கிட்ட கொஞ்சம் நிதி வளம் இருக்கட்டும். அவர் ஒரு ப்ராஜெக்டுக்கு அந்த குறிப்பிட்ட சபையினுடைய ஒரு செயற்திட்டத்துக்கு குறிப்பிட்ட ஒரு செயற்திட்டத்துக்கு அவர் அதுக்கு ஒரு மேனேஜராக இருக்கிறார், பொறுப்பு வாய்ந்த அதிகாரியா. அவர் அங்க வேலை செய்கிறாக்களோட ஏற்கனவே அந்த திருமணமானவர்கள் அவர்களோட கொஞ்சம் பிள்ளையாக ஈடுபடுறேன்னு சொல்லப்படுது. அதாவது ஆபீஸ்ல இல்ல, தனிப்பட்ட விஷயம். அதை பற்றி நான் கதைக்க வேண்டிய விஷயம் தேவையில்லை. அதை பற்றியும் கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஆபீஸ் வழியே நடக்குதுன்னு தந்தாலும் அதுக்குரிய பிஷப் என்று சொல்லப்படுறவர் அவர் ஒரு ஆக்ஷனும் அவர் எடுக்கல. ஏன் அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா அவர் இந்த பிஷப் நிதி உதவிகள் செய்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட சபையில அவர்கிட்ட பேர் தான் சொல்லப்படுது எல்லாரும் நிதி உதவிகள் செய்திருக்கிறார். அதால அவர் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவர் தன்னுடைய ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு பர்த்டே கொண்டாட போறோம்னு சொல்லி ஒரு 15 பேரையும் அந்த 2 பிள்ளைகளும் அங்க வேலை செய்துதான் தகவல். சேர்ச்சோட தான் அந்த ஆபீஸ் இருக்கான்.
அப்ப ஒரு குளக்கட்டுல கொண்டாடணும் அங்க கூட்டிக் கொண்டு கொண்டாடிட்டு அப்புறம் ஏத்தி கொண்டு போய் விடைக்க மற்றவை ஏற்கனவே இறக்கிட்டு இந்த 2 பிள்ளையும் இவரோட இன்னும் டிரைவரும் இன்னொரு சேர்ந்து மூட வீட்டு இறக்கிறவன் கொண்டு போயேக்கதான் அந்த வைன் கொடுக்கப்பட்டதாக என்ற அந்த போதவர் மேல வைன் குடிக்கிறவே தானே இந்த கொஞ்சமா குடிக்க அது கணக்கு குடிச்சா அதுல அல்கோஹால் இருக்குதானே அது கொடுத்ததாகவும் அதனால் அந்த பிள்ளைகள் மயக்கம் அடைந்ததாகவும் வெஹிக்கிளுக்குள்ள வச்சு வேறு தகாத சேட்டைகள்ல 3 பேரும் ஈடுபட்டதாகவும் பிறகு கொண்டே வீட்டை இறக்கிட்டு வர பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மயக்கத்தன்மை இருந்தாலும் அதுகள் உடல்ல இருக்கிற சில மாற்றங்கள் அது கொஞ்சம் மெமரி மாதிரி இருக்குன்னு தானே சம்பவங்கள் அதை வீட்டை போய் சொன்னதால அவர்கள் குழம்பி அடிச்சு போலீஸ்ல போய் சொல்லி முதல் டிரைவரையும் இன்னொருளையும் அரெஸ்ட் பண்ணி இந்த போதகரோட மறைஞ்சிருந்ததாகவும் பிறகு அவரை கொண்டே மற்ற கொஞ்சம் போதகரை போலீஸ்ல கொடுத்ததாகவும் தான் அந்த சம்பவம் சொல்லப்படுது. இப்ப அது ஒரு கேஸா இருக்குது. போன 22ஆம் தேதி கேஸ் வந்ததாக்கும் அதை பிணை கேட்டவையாக்குமவே அந்த போதகராக சைட். ஆனா அதுல அந்த பிள்ளையோட மெடிக்கல் ரிப்போர்ட் வராதபடியா அதுக்கு பிணை வழங்கப்பட இல்லையா. 29ஆம் தேதி அடுத்த தவணை போட்டிருக்கு. அவை கொஞ்சம் ஒரு 5-6 லோயரை வச்சு வாதாடுறதாக தகவல். ஆனா இது நீ நீதிமன்றத்துல இருக்கிறபடியா நீ நீதிமன்றத்துக்கு கூட தானே அதை ப்ரூவ் பண்ணப்படணும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அவன் வயது என்ன? ஒரு ஆளுக்கு 20, மற்றொரு ஆளுக்கு 21. அவர்கள் பணியாளர்களா அல்லது அந்த மத நம்பிக்கை உள்ளவர்கள்? இல்ல அந்த அவரை பணிபுரிகிறார்கள். அங்கேயே முந்தி அதுல சில உதவிகளை பெற்றிருப்பார், கஷ்டப்பட்டார்கள், உதவியை பெற்றிருப்பார்கள். பிறகு அவர்கள் அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றார்கள். அதான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு போதகர் உயர்ந்த ஸ்தானத்துல, சமூகத்தின் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவர் தனக்கு கீழே உள்ள தொண்டர்களையோ பணியாளர்களையோ பிள்ளைகளையோ துஷ்பிரயோகம் செய்யறது மிகப்பெரிய குற்றம் தானே. இந்த விஷயங்களோட அது நீதிமன்றம் இப்ப விசாரணையில இருக்கிறபடியா நான் நினைக்கிறேன் அது விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் போலீசார். அடுத்தது இந்த தற்கொலைகள் தொடர்புலையும் மிக மலிந்து காணப்படுது. இந்த விஷயங்கள்ல நாங்கள் இன்னொன்றையும் பார்க்கணும். அண்மை காலமாக வன்னியில கொஞ்சம் பிரபல்யமான ஒரு பேச்சாளர் தன்னை புத்தகங்களும் எழுதுறார். அவருடைய மனைவி தற்கொலை செய்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருந்தார். திருவோணமலையில அவர் தற்கொலையும் செய்து கொண்டார். அதுக்கு பிறகு அவருக்கு பல திருமணங்களும் காதல் உறவுகளும் இருந்திருக்கு. இன்றைக்கு அவர் சமூகத்துல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக பேச்சாளராக வலம் பெறுகிறார். உண்மையிலேயே இதெல்லாம் இந்த சமூகம் தவறாக வழி நடத்தப்படுகிறது என்ற ஒன்றுதான் எனக்கு சொல்லக்கூடியதாக இருக்கு. நீங்கள் அப்படித்தான் முதல் ஒரு கட்டத்துல குற்றங்கள் எல்லாம் செய்திருப்பார்கள். பிறகு தாங்களை கொஞ்சம் ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டு பிறகு ஏதோ சமுதாயத்துக்கு தாங்களை ஏதோ செய்யறோம் என்ற மாதிரி கூட்டங்களை கதைக்கிறது, இப்படி புத்தகங்கள் எழுதி அதுகளை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இப்படி ஒரு மீட்டிங்குக்கு பங்கு பெற்றுங்கோ, நீங்கள்லாம் தலைவர், நீங்கள்லாம் இந்த கூட்டம் நடத்தணும் பண்ணோன்னே இங்க யாழ்ப்பாணத்துல கொஞ்சம் அந்த தலைமை தாங்கிறது, மாலைகள் வாங்குறது, தங்களை கௌரவிச்சு போக்குறது, அதெல்லாம் விருப்பமான கூட்டம் நிறையவே இருக்கிறார்கள் இங்கே. அப்ப அப்படியான ஆக்களை இவர் எனக்கு தெரிஞ்ச பிடிச்சு புத்தகங்களை வெளியிடுறதுக்கு இப்படியான ஆக்களை மேடையேற்றி அவர்கள் தங்களுக்கு ஒரு பூமாலையை போட்டு இந்த உதவலை பொன்னாடையை போத்துனோன்னே இவர் யார் இவருன்னு ஒன்றுமே தெரியாது. ஆனா புகழ்ந்து கதைக்கிறது, இவர் இவ்வளவு ஆழம் எழுதுறார், இவ்வளவு விஷயம் செய்திருக்கிறார், இவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் என்று சொல்ற ஒரு இது கல்ச்சர் ஒன்று வந்துட்டு. அப்படியான வீக் பாயிண்ட்களுக்கு ஊடாகத்தான் இவர்கள் இப்ப ஒரு மீடியா வச்சுக்கொண்டு அதுல அப்புறம் அட்வைஸ் பண்றது, அப்படி இப்படி எனக்கு லோ தெரியும், அது தெரியும், சாப்பாடு பிரச்சனை இருக்கு, அப்படி சும்மா எல்லாம் கிடைச்சோம்னா பழைய விஷயங்களை அந்த சனம் அதை பற்றி பெருசா அக்கறை இல்லாம இருக்கும். நீங்க சொல்றபடியா தான் கனவருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தெரிய வருகிறது. ஆனா இல்லாட்டியே தெரிய முந்தியதோ இதை பற்றி அண்மையில நான் அதுல வன்னியூரான் என்பவரை பற்றி தான் நான் அதுல பதிவு செய்திருந்தேன். நான் ஒரு தனி காணொலி ஒன்று விட்டிருந்தேன். அண்மை காலமாக கூட்டங்கள்ல பாடசாலைகள்லையும் போய் மாணவர்களோட எல்லாம் பழகி செய்கிறார்கள். இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆபத்தான பழக்க வழக்கம். என்றால் ஆபத்தானவர்களை பாடசாலைக்குள்ள வருது. அடுத்தது பாடசாலைகள் ஒரு பரிசளிப்பு விழா போன்ற நிகழ்வுகள்ல பிரதம அதிதியாக ஒரு விருந்தினராக ஒருவரை அழைக்கின்ற பொழுது அவர்களை பற்றின பின்புலத்தை அறிஞ்சு கொண்டுதான் பாடசாலைக்குள்ளே அவர்களை அனுமதிக்க வேண்டும். இது வெளிநாட்டுல இருந்து வந்துட்டார்கள் என்றதுக்காகவோ அவர் ஒரு புத்தகம் எழுதிட்டாரோ மேடை என்றதுக்காகவோ மேடை கொடுக்கிறதன் மூலம் அவர்கள் அவ்வளவு மாணவர்களையும் நாளைக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
நிறைய இருக்கு. ஏனெண்டா ஏனெண்டா இவர்கள் அது ரொம்ப அங்க கூட்டிக் கொண்டு போய் இவர்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி காட்ட வழி கிடைக்க அவ அந்த மாணவர்களும் இவர்களை பின்பற்ற பார்ப்பார்கள். இப்ப இவர்களுடைய இந்த பிரச்சனைகளையும் அவங்க சிலது செய்யறதையும் அவங்க சரியென்று அக்செப்ட் பண்ற மாதிரி வரும். இப்படி யாழ்ப்பாணத்திலும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அவர் அந்த வட்டிக்கு காசு கொடுக்கறது, மற்ற ஆக்கள்கிட்ட போய் அடிச்சு பறிக்கிற தொழிலை செய்கிற ஒரு ஆள். ஆனா அவர் ஸ்கூல்ல பிரைஸ் கிவிங் எல்லாம் காசு கொடுப்பார். காசு கொடுத்தா அவரை விருந்தினா கூப்பிட்டு போர்வையெல்லாம் போத்தி பெரிய சிஸ்டர் ஸ்கூலா இருக்கு, ஃபாதர் மேட்டர் ஸ்கூலா இருக்கலாம், எந்த ஸ்கூல் என்றாலும் அதெல்லாம் பார்க்கல. காசுதாரர் ஆகவே இவரை நாங்கள் விருந்தினராக கூப்பிடுவோம், கூட்டிக் கொண்டு போவோம். அப்ப இது ஒரு பிள்ளையான ஒரு முன்னுடாகும். இன்னொன்று என்ன சேர்த்து சொல்லலாம் என்னென்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஓலைலன்ல ஒரு கிளிநொச்சி போய் ஒரு ஆள் ஃபர்ஸ்டா வந்தார் மெட்ஸ்ல. சரி, அவருக்கு ஸ்கூல்ல ஒரு சின்ன ஒரு பாராட்டு விழா வைக்கிறதுல பிரச்சனை இல்லை. அவருக்கு இந்த நகைக்கடைக்காரர் எல்லாம் போய் ஸ்கூலுக்கு போய் மோதிரம் கொடுத்து வீடியோ எடுத்து அதை போட்டு அதெல்லாம் செய்யறாங்க. அவங்க தங்களை விளம்பரத்துக்காக செய்யறாங்க. அப்ப இது எல்லா ஸ்கூலுமே இது காசு வந்தா சரி, அதை யாரு இவர் ரெண்டு அதை விடவும் நான் பார்த்தேன். அவர் பிறகு ரோட்டால அந்த பொடியின ரோட்டால கூட்டி கொண்டு வந்து மிருதங்கவெல்லாம் அடிச்சு எல்லாம் வாட்ச் எல்லாம் கொண்டு போறதெல்லாம் அது இது ஒரு சாதாரண விஷயம் என்ன பொறுத்தவரையும். அதை இப்படி செய்யறதன் மூலம் பிள்ளைகளுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொடுக்கினேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இஷ்யூ தான். உண்மையில நீங்க வெளிப்படுத்துறது மிக மிக முக்கியமான விஷயம். பாடசாலைகள் மிக பொறுப்புணர்வோட நடக்கும். ஒரு மாணவன் பரீட்சையில பாஸ் பண்றன்றது அவருக்கு சில திறமைகள் இருக்குத்தான், ஆனா அது மட்டும்தான் திறமை இல்லை. அதுக்கு அடுத்தடுத்த வந்த மாணவர்கள் என்னென்ன நாங்கள் பார்த்திருக்கிறோம், உலகத்தை மாற்றி அமைச்சவர்கள் யாரும் 100 புள்ளிகள் எடுத்தோ அல்லது முதல் மாணவனாக வந்தவர்கள் இந்த சமூகத்தை மாற்ற இல்லை. இந்த சமூகத்தை மாற்றினவர்கள் அப்படியெல்லாம் வராமல் சராசரியாக இருந்த மாணவர்கள் தான் சமூகங்களை மாற்றி இருக்கிறார். அடுத்தது கல்வியில நீங்கள் அதிக எண்ணிக்கையான புள்ளிகளை எடுக்கிறது மட்டும் கல்வி அல்ல, அதுக்கு அங்காலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மற்றது இவ்வாறு அதீதமாக புகழ்ச்சிகளை செய்கிறதன் மூலம் நாங்கள் அந்த மாணவனுடைய எதிர்காலத்தையும் சிலவிட பாழாக்கிடுவோம். அதுல கவனமா இருக்க வேணும். குறிப்பாக பாடசாலைகள் இதற்கு அனுமதி செய்யக்கூடாது. அவர்கள் வீட்டுல வச்சு செய்யறதுக்கு அனுமதிக்கலாமே ஒழிய பாடசாலைகள் இது சம்பந்தமான ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் என்று தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதை கொண்டு வரணும். அவர்கள் அதை தனியார் கல்வி நிறுவனங்கள் மாதிரி செய்கிறார்கள், விளம்பரத்துக்கு செய்கிறார்கள். தங்களோட ஸ்கூல்ல கூட அட்மிஷன் பெறும் என்ற மாதிரி ஒரு கரையில தனியார் கல்வி நிறுவனங்கள் செய்து அதுவே பிள்ளை அப்படி செய்கிறார்கள். அப்ப இது யாழ்ப்பாணத்துல இந்த என்ன பொறுத்தவரை இதை சொல்றது பாராட்டி வாழ்த்து உருவம் கல்ச்சர். உதாரணத்துக்கு 2-3 பேப்பர்ல முந்தி பார்த்தேன், உதயன்ல பார்த்திருந்தான் முந்தி அந்த ஓயல் ரிசல்ட்ஸ் வர போதுன்றோன்னு முதல் நாள் போடுறார்கள், அவர்கள் விளம்பரம் போடுறார்கள். நீங்க பாராட்டி விளம்பரங்கள் போடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வழங்கப்பட வேண்டும். அப்ப பத்திரிகையே அதை ஊக்கப்படுத்துது. அதை விட கிட்டடியில யூனிவர்சிட்டி ஒன்றிய துணைவேந்தராக தெரிவு செய்யப்பட்ட ஒருவர், துணைவேந்தரா வாரது படிச்சு அனுபவத்துல வரலாம், ஆனா தங்களோட ஊர்ல ரோட்டில குழா வச்சு மிருதங்கம் கட்டிச்சு அதெல்லாம் செய்யறது அங்கேயே பிழைக்கிறாங்க. துணைவேந்தர் சொல்லப்படுறாங்களோ செய்து கொண்டிருந்தால் அடுத்த கட்டம் அப்படி போகும்ன்றதான் தற்பெருமை இப்ப கூட. அது முக்கியமான விஷயம். துணைவேந்தரையே அப்படி செய்கிறன்றது உண்மையிலே ஒரு சிந்திக்க கூடிய ஒரு கல்வி சமூகத்தின் உயர்ந்த புள்ளி. அது அவர்களே அப்படி செய்யறது. இப்ப அடுத்தது நாங்கள் இந்த தற்கொலை என்ற ஒரு விஷயமும் ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது. எங்களோட சமூகம் தற்கொலையோட மிக நெருங்கின சமூகமாக இருக்குது. நாங்கள் தற்கொலை போராளிகள் தற்கொலைகளை ஊக்கப்படுத்தின விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு எங்களை போராட்ட காலங்கள்ல. ஆனா அதுக்கு முதலும் இந்த பரீட்சையில தோல்வி அடைஞ்சால், காதல்ல தோல்வி அடைஞ்சால், குடும்பத்துல பிரச்சனை என்றால் அரளிக்கொட்டையோட போய் நிக்கிற ஒரு கலாச்சாரம் ஒன்று இருந்திருக்கு. இன்றைக்கு அது இன்னும் ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. கணவர் ரோல் சாப்பிடையில்ன்றதுக்காக தற்கொலை. எனக்கு எங்களோட சமூகத்துல இந்த சகிப்பு தன்மைகள் குறைஞ்சு போச்சோ உண்டு, அல்லது போராடுற அந்த மனநிலை இல்லாமல் போயிட்டோ தோணுது. நீங்க நிக்கிற சரி, விட்டு கொடுப்புகளும் சகிப்புத்தன்மையும் மிக மிக குறைஞ்சிட்டு, அது முக்கியம். ஏன்னா குடும்பங்களுக்குள்ள இந்த சின்ன ஒரு பிரச்சனை வந்தோடனே உடனே அந்த கிட்டத்தட்ட அதை ஒரு வெறுட்டுற பாணியெல்லாம் செய்ய வலிக்கிறீங்க. அதாவது இப்ப படிவாங்க. அப்ப என்ன செய்வார் கணவனும், வைஃப் இப்படி வெறுட்டினா கணவன் போய் அந்த காலில் விழுவணும் தங்கள்கிட்ட, மேனேஜுக்குள்ள இனிமேல் நான் இப்படி எல்லாம் சண்டை பிடிக்க மாட்டேன், பேச மாட்டேன், அல்ல இப்படி பிளவிட மாட்டேன் என்று சொல்ல வைக்கணும் என்று தான் வெளிக்கிறது.
வெளிக்கிட்டு சில வேளையில அது ஆபத்தான் பிடிச்சிடும். கதிரை தட்டுப்பட்டோ, அது மண்ணெண்ணெய் ஊற்றி நிக்க நெருகுப்பட்டி தட்டி உண்மையில அது அந்த இந்த தற்கொலை உண்மையா செய்கிற நோக்கம் மாதிரி தெரியல. அது கணவனை விருட்ட அல்லது கணவன் மனைவியை விருட்ட இந்த தற்கொலைகள் செய்யணும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சகிப்புத்தன்மை. நீங்க சொன்ன மாதிரி அந்த இது வாழ்க்கையில ஒரு அம்சம் என்ற கடந்து போக அவைக்கு விருப்பம் இல்லை. அவர்களுக்கு நாங்கள் ஒரு செய்து காட்டுறோம். சில பேர் எனக்கு ஏதோ அந்த எப்படி கையாள்றது எப்படி தீர்க்கிறதுன்றதும் தெரியாமல் இருக்கிறோம் போல. அது உண்மைதான். என்னடா ஒரு நம்மளா குடும்பத்தை எடுத்துக்கொண்டு நான் கதைச்சோம்டா, குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னா அதை உடனே ஒரு முடிவுக்கு போகாம ஆறுதலா கதைச்சு தீர்க்கிற தன்மை இல்லை. எல்லாம் அவசரம். உடனே நான் இதை செய்வோம், உடனே எப்படி செய்வோம், உடனே அதுக்கு ஒரு விடை எடுப்போம் என்றதுதான் அவைக்கு பிரச்சனையை கையாள தெரியாதான் காரணம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து என்னென்னா எங்கட சமுதாய கட்டமைப்பிலையும் இப்படியான ஒரு சும்மா சொல்றேன், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறால் கவுன்சிலிங்குக்கு போறதை விரும்புறதும் இல்லை. கவுன்சிலிங்க்கு போனாலும் இங்க வடிவாத கவுன்சிலிங் செய்யறதும் இல்லை. அவர்கள் என்னோதான உண்டு பத்திரத்துல சொல்லி கொண்டு கவுன்சிலர் இருப்பின ஒரு ஆள் வந்து தங்களோட கதைச்சிட்டா அதை வேற யாருக்கும் அதை சொல்லுவேன். அப்ப இவை அதுகளுக்கும் போற இல்லை. அப்ப அந்த கையாள தெரியாமல் அவசரத்தில் இருக்கிற முடிவுகள்லாம் இந்த தற்கொலைகளை அதிக அளவு. உதாரணத்துக்கு மொக்குத்தனமான சில முடிவுகளும் இருக்கு. கொஞ்ச காலத்துக்கு முன் கச்சேரிகள் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் அவ வந்து இளஞ்செழியன் இங்க யாழ்ப்பாணத்துல ஜட்ஜா இருக்கிற டைம்ல அவை ஒரு நகைக்கடை நகை செய்கிறவ அவையிட்ட பொட்டாசியம் சைனட் வீட்டுல இருக்கும். அந்த எல்டிடி வாட்ச சைனட் என்னன்னா அந்த நகையை உருக்குறதுக்கு அதை பாவிக்கிறது. வாங்கலாம் அவன் லைசன்ஸ். அப்ப அவ வந்து வேற ஒரு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு ஒரு குறிப்பிட்ட காசை ஒரு பிணநின்று யாருடைய கடன் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபேமிலி அந்த கடன் வாங்கின ஃபேமிலி வந்து காசை கொடுக்காமல் வேற ஒரு நாட்டுக்கு அங்கே விசா எடுத்துக்கொண்டு போயிட்டினேன். இவை அந்த கடன் வாங்கி கொடுத்தபடியே அவங்களோட அனுபவம் காரணமாக குடும்பம் தாய் புருஷன் பஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சைனட்டை கலந்து சாப்பிட்டு இருக்கிறேன். அதுல வந்து எல்லாரும் செத்துட்டுன்னு பொஞ்சாதி மட்டும் சாகில்லை. பிறகு அவ இருந்துட்டு 2 நாள் சாவடெல்லாம் செய்து போட்டு அவ இளஞ்செழியனுக்கு ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு, இளஞ்செழியன் நீங்க எல்லாம் மடிவா ஜட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க, நீங்க எல்லாம் இதை காப்பாற்றணும், இந்த இப்படி கடன் வாங்கிட்டு ஓடிட்டுன நாங்கள் களவெடுக்கல, நீங்க எல்லாம் நல்ல ஒரு தீர்ப்பு தருவணும்ட்டு ஒரு கடிதத்தை எழுதி வீட்டை வச்சுட்டு அவன் சூசைட் பண்ணிட்டான். இது நடந்த ஒரு 3 வருஷம் இருக்கும். ஆனா 3 நாள் அப்படி என்ன அது ஒரு அறியாத்தனம் தானே. இளஞ்செழியனை கடிதத்தை எழுதி வச்சு என்னது செய்யறது? அந்த அதீத விளம்பரங்களும் அது காரணம். என்ன அந்த டைம்ல இளஞ்செழியன் ஜட்ஜா இருக்கீங்க அவர் கூட இந்த பொதுக்கூட்டங்களுக்கு எல்லாம் போவார், பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் போய் அவர் அங்கெல்லாம் சொல்லுவார், இது அப்படி செய்யலாம், இந்த சட்டப்படி இப்படி செய்யலாம், நீங்கள் என்னட்ட கம்ப்ளைண்ட்ல தாங்கோ அப்படி இப்படின்னு பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பங்கு பெற்றி ஸ்பீச் பண்றார். அப்ப பேப்பர் முழுக்க அவரை பற்றி புகழ்ந்தெழுதும். அப்ப இந்த பாமர மக்களுக்கு அவர்கிட்ட போனா எல்லாம் சரி என்ற ஒரு இதுகளும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த டைம்ல. உண்மையிலேயே ஒரு நீதிமதிக்கான ஒரு குணாம்சங்கள் அல்ல அது. நீங்கள் இப்படி போய் பப்ளிக்ல போய் கதைக்கிறது, குற்றச்சாட்டு இதுகளை தர சொல்லி கேட்கிறது, இளஞ்செழியன் சம்பந்தமாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது. அவருடைய செயற்பாடுகள் தொடர்புடைய அவருக்கு ஒரு அரசியல் ஆர்வமும் இருந்தபடியால் அவர் அந்த 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 அணுகுமுறையை எடுத்திருக்கிறார். அதான் அதுக்கு ஒரு அத்திவாரம் தான் போட்டிருக்காரு. உண்மையிலேயே என்னென்னால் இந்த தற்கொலைகள் தொடர்பில் ஒரு அனுதாபம் வாரது என்றதிலும் பார்க்க ஒரு சலிப்புத்தன்மையும் வெறுப்புத்தன்மையும் வார மாதிரியும் தெரியுது. ஏனென்றால் வெறும் சில்லறை காரணங்களுக்காக தற்கொலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுறது. ஒருவருடைய உயிர் வாழ்றது எங்களை மிகப்பெரிய உரிமைகள்ல ஒன்று உயிர் வாழ்வதற்கான உரிமை. அதாவது நீங்களே உங்களை அழிச்சு நீங்கள் என்னத்தை காண போறோம்? நாங்கள் எங்களோட போராட்டங்கள்ல போய் தற்கொலை போராளிகள் எல்லாம் போய் உயிரை கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு நாங்கள் எந்த பயனையும் அதுல இருந்து பெறையிலே இல்லை. அதே மாதிரி இந்த தற்கொலைகளும் இந்த பயனையும் கொண்டு வந்து தரப்போறே இல்லை எங்களுக்கு. நினைக்கிறேன் நாங்கள் ஒரு நீண்ட உரையாடலை நடத்தி இருக்கிறோம். ஆனா பேசுவதற்கு இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. தொழில்நுட்ப பிரச்சனையும் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்தும் எதிர்காலத்துல நாங்கள் தொடர்ந்தும் வெவ்வேறு சமூக பிரச்சனைகள் தொடர்பிலையும் உரையாடுவோம். எங்களோடு வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வசந்தன் டேனியல். நன்றி. ஓகே.